நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். சூப்பரா இருந்தத விட பயங்கரமான காமெடியாவும் போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு வழியா வந்து அஞ்சலி, அன்பை வந்து வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மகா இருக்காங்கல்ல, மகா தான் சொல்றாங்க, இப்போ இந்த இடத்த விட்டு போறீங்களா உங்களை ஷூட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது சுற்றுவியா? சுடு 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 பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சைப்பி வந்து போறாங்க. என்னமோ சுற்றுவியாமே, நான் கிராமத்தில் ஏதோ நாட்டு நிறுத்துக்கிட்டு இருந்தேன், இங்கே வந்தவொடனே நீ சுடுறேன்னு சொல்லி பயந்துருவேன் பார்த்தியா? எங்கள் தாத்தன், பாட்டன், முப்பாட்டன் எல்லாருமே வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் புலியும் சிங்கத்தையும் அடித்தவங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பாரு, பூரா புலிப்பல்லு சிங்கப்பல்லுமா கிடக்கு, என்னமோ சுற்றுவியாமே, சுடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகா வந்து என்ன பேசுறதுனே தெரில, அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சவி பேச ஆரம்பித்தாங்க. சரி, உங்கள் பிள்ளை தானே, கொஞ்சமாவது மனசு இறங்குச்சா? எல்லோரும் உம்முன்னு இருக்கீங்க, எல்லாம் ஒன்று போல் இருக்காங்க பாரு, பணக்கார வீட்டிலலாம் இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு, நீ வந்து தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அர்ச்சனா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு சிகப்பி வந்து கவுண்டர் போடுறாங்க. என்ன இந்த வீட்டில் ஒரே லேடிஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆம்பளை எதுவும் இந்த வீட்டில் பேச மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க டவுட் கேட்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே பயங்கரமான காமெடியாக வந்துடுது நமக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சிகப்பி வந்து நம்ம அஞ்சலிக்கிட்டையும் அன்புக்கிட்டையும் போய் பேச ஆரம்பிக்காங்க. அஞ்சலிகிட்ட சொல்கிறாங்க, மருமகளை நீ பயப்படாத, இவங்க சேர்த்துக்கலாம் என்ன, நம்மகிட்ட ஊரில் வீடு இருக்குது, வா உன்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன், உன்னை அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன், எல்லா மாதிரி நான் பார்த்துக்கிறேன், என்னடா வெடுக்கு வெடுக்குன்னு கோபமாக பேசுகிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? வெளியில் தான் அப்படி பேசுவேன், உள்ளே ரொம்ப இறங்கணும் மனசு, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், இவங்க கிடக்காக வராட்டி போகிறாங்க, நமக்கு என்ன, வா நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சீதா வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா போகாதீங்க பெரியம்மா, என்ன இருந்தாலும் இது அஞ்சலி பிறந்த வீடு, அதனால் இங்கேருந்து போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, பெத்த பிள்ளையாக இருந்தால் தானே இறக்கப்பட்டிருப்பாங்க, இது வந்து அவள் சித்தியாமே, சித்தினா எப்படி ரெண்டாவது கல்யாணமா, அப்போனா எப்படி இறக்க வரும், அதனால தான் உள்ளே கூப்பிட மாட்டேக்காக, விடுமா அவளுக்கு நான் பார்த்துக்கிறேன், என் மருமகளை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த வந்து சிகப்பி வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து சேதுக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் வந்துடுது. உடனே சொல்கிறாங்க, மகா இங்கே பாரு, அது வந்து நான் பெத்த பிள்ளை, அதனால தான் நான் கூப்பிட்றேன், இப்போ நீ கூப்பிட்றியா இல்லைன்னா நானே கூப்பிட்ருவேன் அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சேது பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகா வந்து. இல்லை, என் மகளுக்கு வந்து எனக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை வந்து செஞ்சே ஆகணும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாராவது யாரோ பேசுனாங்களே, இப்போ ஏதோ ஆம்பளை குரல் கேட்டுச்சு, சாமி உங்கள் வாயா, உங்கள் வாய் மாதிரி தான் அசைஞ்ச மாதிரி தெரிஞ்சு, இந்த வீட்டில் ஆம்பளையாலும் பேசுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ராமு சொல்கிறாரு, ஆமாம் சித்தி, அஞ்சலிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருவான், உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி யார், இந்த ஐயாவோட பையனா, அதான் நான் பார்த்தேன், அதான் அப்பாவுக்கு தவறாமல் மகன் பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மகா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சத்யா பிரியா வந்து அஞ்சலி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஊமக்கொட்டானா இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வா உனக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளே கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே போனவொடனே சீதாவும் ஒரு அஞ்சலியை கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஏமா சீதா இங்கே வா, இதுதான் நீ மாட்டை கயிறை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி என் மருமகளை இழுத்துட்டு போகிறையே, இந்த ஊரில் தான் படித்தவங்க, அறிவு இல்லை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நீ நம்மூர்காரி தானே, உனக்கு தெரியாதா, புதுசாக வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தவங்கள ஆரத்தி எடுத்து காலை கழுவி அதுக்கடுத்து தானே கூட்டு போகணும், நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிகப்பி கேட்காங்க. ஐயோ பெரியம்மா சாரி பெரியம்மா, நான் வந்து மறந்துட்டேன், ஒரு சந்தோஷத்தில் அப்படியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சந்தோஷமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறாங்க நம்ம சிகப்பி. அடுத்து வந்து மீரா வந்து கேட்குறாங்க, யார் சீதா இது உங்கள் பெரியம்மா இப்படி வாய் பேசுது, மகாவே வந்து போன்னு பார்த்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா இது ஊருக்குள்ளே பயங்கரமான நாள், எங்கள் ஊரில் எல்லாருமே பார்த்து இவங்க வந்து பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு டெரரான பீஸு, ஒரு மகாலட்சுமி என்ன 10 மகாலட்சுமி வந்தாலும் சமாளிச்சிடுவாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அஞ்சலிக்கும் அன்புக்கும் வந்து ஆரத்தி எடுத்து காலெல்லாம் கழுவி வீட்டுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே உள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நம்ம இவங்களை மட்டும் காணும், மகா மட்டும் விருப்பம் இல்லைல்ல, அவங்க மட்டும் போயிட்டாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே உள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிம்மா பூஜை ரூம் எது, அதை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு போகிறாங்க. போய் எம்மாடி போய் இது வந்து நீ வந்து பிறந்த வீடு, போய் விளக்கு ஏற்றி நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் அப்படியே சாமி கும்பிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சிகப்பி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து உள்ளே போய் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்றாங்க. அந்த நேரத்தில் வந்து சிகப்பி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அதாவது சாமி பாட்டு படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து வெளியில் வராங்க. ஆமாம் இது யாருமா, இப்போ வெளியில் பேசின பொம்பளை மாதிரி இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கே, இது யார் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா கிட்டே கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, சீதா வந்து இதுதான் அஞ்சலியோட உண்மையான அம்மா, அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த அம்மா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அந்த அம்மாவா, அஞ்சலி அன்பு இங்கே வாங்க வாங்க, இந்த இருக்குது சாமி, இவங்களும் கும்பிடுங்க, இவங்களும் நமக்கு சாமி தான், இவங்க நம்ம நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களே எல்லாருமே சாமி கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து
வீட்டில் உள்ள எல்லாம் பெரியவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்க, பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சகப்பி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சேது, ராமு எல்லாரோட காலையும் விழுந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா மட்டும் அந்த நேரத்தில் இறங்கி வராங்க. அந்த மட்டும் ஆசீர்வாதம் வாங்க, என்னதான் இருந்தாலும் வயசில் மூத்தவங்கள அப்படிங்கிற மாதிரி சகப்பி சொல்கிறாங்க. இவங்களும் போகிறாங்க. ஆனால் மகா வந்து என் காலெல்லாம் யார் விழுகாதீங்க, நான் வந்து இது பண்ண மாட்டேன், ஆசீர்வாதம் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முறைச்சி கேட்டாங்க. ஏமா அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சிகப்பி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே மகா வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு எரிஞ்சு விழுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க.